நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஜாபை விட்டுட்டு நான் எப்படி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது? ஒருவேளை எனக்கு அந்த சேலரியும் போயிடும், அப்புறம் வருமானம் போயிடும் அப்படின்னு நீ திங்க் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு எம்ப்ளாய் இருக்கும்போது நீ காலம் ஃபுல்லாக இன்னொருத்தங்களுக்கு அடிமையாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இனி 5 வருஷம் ஆனாலும், இனி 10 வருஷம் ஆனாலும் இன்னொருத்தனுக்கு அடிமை தான். அப்போ நம்ம ஓனாக இருக்கிறது, நம்ம 1 வருஷம் ரிஸ்க் தான், 2 வருஷம் ரிஸ்க் தான், நம்ம தான் நமக்கு வேலை பார்க்கணும். எஸ், ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, நீங்கள் எம்ப்ளாய் இருந்து ஒரு பிஸ்னஸ் வரணும் அப்படின்னா மொதல் விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும், பார்ட் டைமாக இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அந்த பிஸ்னஸுக்கு நான் பார்ட் டைமாக வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஃப்ரான்ச்சைசி மாடல் போகலாம். என்ன, நீங்கள் எம்ப்ளாயும் இருக்கலாம், அந்த ஃப்ரான்ச்சைசி ஒரு எம்ப்ளாயை வச்சு ரன் பண்ணுற மாடல் இருக்கான்னு கேட்கணும். மூணாவது முக்கியமான விஷயம், ப்ராப்பர் பிளானிங். ஓகே, நான் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன், அதோட சேலரி எடுத்து மாற்றி வைக்கிறேன், அதில் பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ராப்பர் பிளானிங் இருந்தால் போதும், பிஸ்னஸ்குள்ளாடி வரலாம்.